ஏல விஷாலு, ரொம்ப தேங்க்ஸ்ல. நீ கொடுத்த பணத்தில் ஃபீஸ் கட்டிட்டேன். சரில. பாரேன், ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். கடவுள் யார் மூலமாவது உதவி செய்வார். கடைசியில் ஓ மூலம் நடந்திருக்கு. சரி எமோஷனல்லாம் ஆக வேண்டாம், படி. ஹலோ, சொல்லுங்கப்பா. விஷால் எங்க இருக்க? என் ஃப்ரெண்டு நாகராஜன் ரூம்லப்பா. ஓ அப்படியா? அங்கெல்லாம் என்னால வர முடியாது. நீ இன்னைக்கு காலேஜ் வந்துரு, உன்கிட்ட பேசணும். என்ன விஷயம்ப்பா? வா, நேர்ல தான் பேசணும். சரிப்பா. என்னல விஷாலு, உங்கள் அப்பா என்ன சொல்லுதாரு? காலேஜுக்கு வந்துட்டு ஏதோ உன்கிட்ட பேசணும்னு சொல்றாரு. ஏல போன வீட்டுக்கு கூப்பிடுவாருன்னு நினைக்கேன். எப்போ உன் கஷ்டகாலம் முடிஞ்சுது. என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சரியில்ல, அப்ப நான் கிளம்புதானே. சரி. பாவும் நல்ல பையன். இந்த ரூம்ல கிடந்து கஷ்டப்பட்டது போதும், வீட்டுக்கு போட்டோம். விஷால், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? நாங்க நல்லா இருக்கோம். மெலிஞ்ச மாதிரி இருக்க? அப்படிலாம் இல்லப்பா, நம்ம வீட்டை விட நல்ல சாப்பாடுலாம் எனக்கு கிடைக்குப்பா. நம்ம வீட்டை விட இப்படி உனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும்? நம்ம வீட்டில் எவ்வளோ டேஸ்டா பண்றாங்க. என்னப்பா பெரிய டேஸ்ட், மனசுக்கு நிறைவான சாப்பாடு கிடைக்குதுப்பா எனக்கு. என்ன பெரிய ஞானி மாதிரி பேசிட்டு இருக்க? நிஜமா தான்ப்பா சொல்றேன். நீங்க இந்த வீட்டை விட்டு விரட்டுற இந்த நாட்கள்ல நான் என்னோட வாழ்க்கையை பத்தி நல்லா கத்துக்கிட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீக் உங்க அம்மாவுக்கு பர்த்டே வருது. பர்த்டே ஃபங்க்ஷன்ல எல்லாரும் உன்னைய கேட்பாங்க. அதனால அம்மா உன்னை வீட்டுக்கு வர சொன்னா. நீ அப்போ இங்க கூட இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா 4 பேர் 4 விதமா பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு அம்மா கவலைப்படுறா. அதனால நாளைக்கு கிளம்பிரு, சரியா? உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு. நான் வரமாட்டேன்ப்பா. என்ன பேசுற விஷால்? உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிட்டா? இல்லப்பா, இன்னும் 5 மாசத்துல காலேஜ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா எனக்கான வேலையை நான் தேடிக்கிடுவேன். இப்பவே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. பாசத்தினால நீங்களும் அம்மாவும் கூப்பிடல. பர்த்டேக்கு வந்து எல்லாரும் கேட்பாங்களே, ஏதாவது பேசுவாங்களே தானே கூப்பிடுதாங்க. அப்படிலாம் கிடையாது, பாசத்துலையும் தான் கூப்பிடுறோம், நீ வந்துரு. இல்லப்பா, நான் வரமாட்டேன்ப்பா. நான் வரவே மாட்டேன். என்ன விஷால், 1 மாசம் வெளியே இருந்ததுமே உனக்கு ரெக்க முளைச்சிருச்சோ? அம்மா அப்பா தயவு இல்லாம நீ வாழ முடியுமா? சும்மா இதுக்கு எடுத்தாலும் வீட்டை விட்டு துரத்தி விடுதீங்க. நீங்களாம் ஒரு பேரண்ட்ஸா? கஷ்டப்பட்டவங்க கூட அவங்க பிள்ளையை பொத்தி பாத்துக்கிறாங்க. நீங்க இருக்கனா சாப்பிட்டனா சேத்தனான்னு கூட பார்க்காம விரட்டி விட்டுட்டு இப்போ அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்கன்னு கூப்பிடுதீங்களோ? நான் வரவே மாட்டேன். பர்த்டே ஃபங்க்ஷன்ல எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு சாவுங்க. விஷால், தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத. நானும் என் ஒரிஜினல் கேரக்டரை மறைச்சு சாந்தமா வாழணும்னு நினைச்சா என் ரியல் கேரக்டர் வெளியே கொண்டு வந்துடாதீங்க. அப்பா, நான் எவ்வளவு பெரிய கோபக்காரன்னு உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு நீ எரிச்சல் படுத்தாதீங்க. ஒண்ணுமே இல்லாத நிலைமையில இருந்துட்டு உனக்கு இவ்வளவு திமிருன? பாக்குறேன். இந்த காலேஜ்ல நீ எப்படி படிக்க நான் பாத்துறேன். என்ன பங்கஜக்கா, ஜிம்முக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டீங்க போல. ஆமாட்டி, கொஞ்சம் உடம்ப குறைச்சி விட்டுருவோம். ஒரு 50 கிலோவுக்கு வந்துருவோம். இதெல்லாம் ரொம்ப பேராசையா தெரியல. 102ல இருந்து 50க்கு எப்படி வர முடியும்? அந்த கோச்சா கிட்ட சொல்லி எப்படியாவது ஒரு மாசத்துல 50 கிலோ குறைச்சிடணும். மாசம் நின்றுகிட்டு இருக்காதுங்கிட்டி, வாங்க போவோம். ஏச போறான் கோச்சா நான் வந்துட்டேன். பரவாயில்லையே, சீக்கிரமாவே வந்துட்டீங்களா? வாங்க சீக்கிரம் போய் ஒர்க் அவுட் பண்ணுவோம், வாங்க. ரொம்ப அவசரப்படுறாரு. போங்க கொஞ்சம் நீங்களா ஒவ்வொருத்தரா போய் ட்ரெட்மில்ல நடங்க. கோச்சா, இந்த மிஷின்ல நடந்தா வலிக்கு விழுந்துட்டேன்னா என்ன செய்ய? நல்ல ஸ்பீடு வச்சு வேகமா நடக்கணும். ஓடுங்க, நடங்க. குண்டக்கா முதல்ல நீங்க நடங்க. இங்க நீங்க நடங்க, அப்புறம் நாங்க பின்னாடி வாரோம். 10 நிமிஷம் நடந்துட்டு என்ன கூப்பிடுங்க, எனக்கு வேலை இருக்கு. கோச்சா நில்லுங்க. குவாச்சா ரொம்ப கோபக்காரா இருக்காரு. வாங்க நம்ம நடப்போம். ஏம்மா என்ன ஓடுது? ஏம்மா மூச்சு முட்டுது. ஓட முடியலையே, காலு தொடலாம், வலி தாங்க முடியலையே. ஈஸி தாங்க்கா, ஓடுங்க. கேட்டு பின்னாடி வந்து நீ பிடிச்சுக்கங்கட்டி, வாங்கட்டி. நான் வரேன். ஞாயிற்றுக்கிழமை அதுமா வீட்டில் உட்காந்து கறி திங்காம இதெல்லாம் நமக்கு தேவையாக்கா? ஏக்கா, வீட்டில் உள்ள வேலை செஞ்சாலே நம்ம உடம்பு குறைஞ்சிரும்க்கா. அப்படிலாம் கிடையாது. வீட்டில் என்னதான் வேலை செஞ்சாலும் எக்ஸசைஸ் பண்ணாதான் நமக்கு உடம்பு குறையும். நான் வரேன். 2 பேரும் சேர்ந்து ஓடுறதுக்கு நல்லா இருக்கு. சுந்தரி, அடுத்த ரவுண்டு நம்ம 2 பேரும் தனியா தான் ஓடணும். இப்ப கோச் வந்து கிழிக்க போறான். ஐயோ, என்ன நடக்கு? 2 பேர் யாருன்னா மிஷின் என்னத்துக்கு ஆகும்? 100 கிலோக்கு மேல ஏறவே கூடாது. நீங்க 2 பேரும் சேர்ந்து நின்று மிஷின் போயிரும். இறங்குங்கடி குந்தானிகளா. என்ன கோச்சா? இப்படி திரும்பி நின்று ஓடக்கூடாது, தலை சுத்தும். அம்மாடியோ, எப்ப பார்த்தாலும் வந்து விழுறதுக்குனே வருதுங்க. கோச்சா, இந்த மிஷின்லாம் வேண்டாம். எங்களுக்கு சும்மா எக்ஸசைஸ் கொடுங்க. அப்புறம் கையில ஏதாவது வெயிட்ட தூக்கி உட்கார்ந்து எந்திரிக்கிறது அப்படி கொடுங்க. இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கோச்சா நீ கோச்சாமா? அதுல என்ன சந்தேகம், நீங்க தான் கோச்சா. வாங்க வேற இடத்துக்கு போவோம். சரி, விழுந்து எந்திரிக்கிறதுக்கு தான் ஜிம்முக்கு வந்தோம் போல.
இங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த வெயிட் எல்லாம் நல்லா தூக்குங்க. 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்பேன். என்ன கோச்சா இவன் ஒண்ணும் சொல்லாம சொல்லி போறான். ஏக்கா அதுக்கு நிறைய முறை இருக்குக்கா. நம்ம சும்மா கூட்டத்தோட கோவிந்தா போடுற கூட்டத்துல சேர்ந்திருக்கோம்க்கா. அவன் தனியா அவன்கிட்ட ஸ்டூடெண்ட் சேர்ந்திருப்பாங்க. அவனுக்கு தனியா பிராக்டிஸ் கொடுக்கறதுக்கு அதுக்கு மாசம் 15,000 நம்ம கட்டியிருந்தாலும் நமக்கு தனியா சொல்லி கொடுப்பான். 15,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? பரவாயில்ல நம்ம கூட்டத்தோட கோவிந்தா போட்டாலும் நம்மளே செஞ்சுக்கிடுவோம். அப்போ 15,000 ரூபாய் கெட்டனா பக்கத்துல இருந்து சொல்லி கொடுப்பானோ? ஆமாட்டி, சப்ஸ்கிரிப்ஷன் போட்டோம்னா நம்ம இங்க இருக்கிற 1.5 மணி நேரமும் கூடயே இருந்து ஒன்னொன்னா சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம், நம்ம இப்படியே செஞ்சுட்டு போயிருவோம். சரி போங்க, ஒவ்வொருத்தர ஒரு இடத்த போய் பிடிங்க. இந்த பெஞ்சு மாதிரி இருக்கல இதெல்லாம் நான் படுத்துக்கிட்டேன். மற்றவங்களாம் வேற ஏதாவது போய் செய்யுங்க. ஏட்டி நான் தாண்டி குண்டாளு, நான் அதில் படுத்துக்கிட்டேனே. ஏட்டி நான் தானே ரொம்ப குண்டா இருக்கேன், நான் முதல்ல அதில் போய் படுத்துக்கிட்டு செய்தேனே. சரி போங்க. இல்லை என்ன செய்யணும்னு தெரியலையே. அதுல நின்று குதிக்கணும். ஓ அப்படியா, சரி குதிப்போம். நம்பர் எண்ணிட்டே குதிக்கணும். 1 3 ஒன்றுக்கு அப்புறம் 3ஆக்கா? எனக்கு தெரிஞ்ச கொஞ்ச நெஞ்ச கணக்கும் மறந்துடும் போலயே. 4 நானும் அந்த பெஞ்சில் போய் குதிப்பேன். 6 7 10 100. 100லாம் கிடையாது, 5 6 தான் போயிருக்கு. சுந்தரி நம்ம மட்டும் ஏன் சும்மா நிற்கணும்? அந்த வெயிட் இருக்குல்ல, அதை தூக்கிட்டு ஆடுவோம். 1 2 3 இப்படி குதிச்சுதான் அழகா உடம்பு குறைச்சிடலாமே, நல்ல ஜாலியாவும் இருக்க. நம்ம குதிக்கிறதுக்காக தான் இப்படி பஞ்சு வச்ச பெஞ்சா வாங்கி போட்டிருக்கான் போல. ஜிம்மு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஜிம்மு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஐயோ என்ன செய்தீங்க? கோச்சா இந்த பெஞ்சு மேல குதிச்சு நாங்க எக்ஸசைஸ் பண்ணதோம். இது ரொம்ப ஜாலியா இருக்கு. இது ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கு. அட அறிவு கிட்ட குந்தணிகளா, இறங்குங்கட்டி, பெஞ்ச பிச்சு போட்டுறாதுங்க. இன்னைக்கு ஒரு 10 கிலோ குறைஞ்சிருக்குமா குதிச்சதுல? குறையும் ஓடுங்க. இந்த ஜிம்மு பக்கமே வந்துடக்கூடாது. கோச்சா நீங்க ரொம்ப கோவப்பட்டே கிடைக்கீங்க எதுக்கு எடுத்தாலும். வெளியே போங்கம்மா, ஜிம்மு பக்கமே வரக்கூடாது. பெரிய சீமையில இல்லாத ஜிம் போயா. நாங்க ஒரு 10 நிமிஷமாவது குதிச்சுட்டு போறோம். போறீங்களா இல்ல ஜிம்ம இழுத்து மூடவா? இந்த போறோம். ஒரு வாத்தியாருக்கு இவ்வளவு கோவம் ஆகக்கூடாது. ஐயோ என் காலிலே போட்டாலே. சாரி கோச் சாரி. வெளியே போங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்? இந்த பக்கமே வரக்கூடாது. ஜிம் கால வரையற்று மூட போகுது. இப்படி கோவப்படுதார கோச்சா. நாளைக்கு சாயந்தரம் வரோம். கோச்சா நான் நல்லா குதிக்கனா. தெருவுல போய் குதிச்சு வித்த காட்டு ஓடு. எம்மா டம்பிள்ஸ் எங்க எடுத்துட்டு போற? இதுக்கு பேரு கம்மல்ஸா? காதலியா மாட்டணும். வச்சுட்டு போமா. எங்களுக்கு கிடையாதா? கொடுக்காங்க உங்களுக்கு. வீட்டுல போயிட்டு கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு வாருனே கோச்சா. கீழே வைமா. ஐயோ சரியாம காலில் போட்டேன். என் காலு. இனிமேல் இவங்க வந்தாங்கன்னா உள்ளே விடக்கூடாது. டென்ஷன். ஏம்மாடி ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது. சாப்பாடு அது இதுன்னு செஞ்சு பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுக்குள்ளே நான் எலும்புந்தொலமாயிருப்பேன் போலையே. ஓய் என்ன ஓய்வாங்கிரு. இந்த புடி. இவர் என்ன ஒரு பேப்பரை போட்டுட்டு சிரிச்சிட்டு போறாரு. உடனே படிச்சிரு சரியா? உடனே டக்குன்னு வா. என்ன கையில பேப்பரோட இருக்கா? அன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸும் கேர் ஸ்டைலும் வச்சுட்டு உடனே ஆத்தங்கரைக்கு வா. கொண்டா என்ன பேப்பர்னு பார்ப்போம். ஏடி அடுத்தவங்க லெட்டர் பிடிப்பியோ? ஆனைக்கு போட்ட ட்ரெஸ்ஸு கார் ஸ்டைல் போட்டு ஆத்தாங்காரை வாரானா. என்ன அழகா படிக்கான். ஆனைக்கான் அன்னைக்கு போட்ட. என்னதுட்டி எனக்கு புரியல. உனக்கு புரியலை இல்லை உனக்கு தெரியலை. எந்த சூர்யா என்கிட்ட பேசுறதுக்கு வெக்கப்பட்ட லெட்டர் எழுதி கொடுத்து வச்சுட்டு போறாரு. அன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸும் கேர் ஸ்டைலும் போட்டு ஆத்தங்கரைக்கு வரணுமா? அதுக்கு நான் இப்போ எங்கே போவேன்? இவ்வளவு தானா? அந்த ட்ரெஸ்ஸு நம்ம இந்த பக்கத்து வீட்டு பிள்ளை ட்ரெஸ்ஸு தான். நான் அது உனக்கு தாரேன், விற்கும் தாரேன், வச்சுட்டு போ. ஓடு எட்டி போயாம அந்த பிள்ளை கிட்ட என்ன நினைக்கும்? அதேமாரி உனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்குவோம் டி. இன்னைக்கு பாபு மனசை வரட்டும், அவட்ட கொஞ்சம் காசு ஆட்டையை போட்டு உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன். எனக்கு இதாண்டி வசதியாக இருக்கு. இல்லை சூர்யாவை லவ் பண்ணதுக்கு அப்பப்போ அந்த ட்ரெஸ் தேவைப்படுதில்ல. மாற்றியாச்சு. சூப்பராக இருக்குது. போயிட்டு வா. ஜாலி தான். எனக்கு தான் இது பிடிக்கல. ஒரு மாதிரி என் மண்டை ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு. ஆட்டுக்குட்டிகள பூனைக்குட்டிகள. போயிட்டு வா. சூர்யா ஓய் சூர்யா யோ மில்ட்ரி. அட 10 நிமிஷத்துல வந்துட்ட. வா வந்து பக்கத்துல உட்காரு. சூர்யா நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க கூடாது. சொல்லு சான்சி. இல்லை என்னுடைய இயற்கையான தோற்றம் வேற. நீங்கள் இந்த மாதிரி மேக்கப் போட்டுலாம் வர சொல்லாதீங்க. அப்போ உங்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அட லூசு,
நான் உன்னை இப்படி வர சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து தானே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். அதனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பழைய ஜான்சி தானே. பழைய ஜான்சி புது ஜான்சி என்ன வித்தியாசம்? மண்டையும் ட்ரெஸ்ஸும் தான், வேற என்ன இருக்கு சொல்லு? அதே குரல் அதே ஆள் தானே. இல்லை ஓயாமது மேக்கப் பண்ணிட்டு வர்றதுக்கு நேரம் ஆகுது, சங்கடமா இருக்கு, மண்டையில விக்கு வேற ஒரு தினுசா வழிவிட்டு போகுது. சரி, இனிமே உன்னை அடிக்கடி இப்படி வர சொல்ல மாட்டேன் சரியா? இல்லை இல்லை அப்படிலாம் நான் சொல்லலை, எப்பயாவது போட்டு வரேன், ஓயாம போட்டு வர சொல்லாதீங்கன்னு சொல்றேன். சரி சரி. ஏன் இதே இடத்துக்கு வர சொன்னீங்க? எல்லாம் சென்டிமெண்ட்டாக தான். அன்னைக்கு இந்த இடத்துல தானே நானும் ப்ரப்போஸ் பண்ண, நீ ஏற்றுக்கிட்ட அந்த சென்டிமெண்ட் தான். அப்படியா, சரி சரி. ஐயோ இவர் என்ன டொப்பு கிடீர்னு மடியில படுத்துட்டாரு. என்ன டீ பேப்பர் வச்சுட்டு நிக்க? சூர்யா சான்ஸ்ராணிக்கு காதல் கடிதம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான். அதான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, காதல் கடிதம் என்ன போட்டிருக்கு? அன்னைக்கு மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ஆத்தங்கரைக்கு வரணும்னு எழுதி கொடுத்துருக்கான். அப்படியே ட்ரெஸ் போட போயிருக்காளா? இல்லை ஆத்தங்கரைக்கே போயிட்டா. அடப்பாவி, சீக்கிரமா என்னன்னு போய் ஓடி போய் பார்ப்போம். இக்கா ஒய்யாம காதலருக்குள்ள நடக்கிறது எட்டி எட்டி பார்க்கறது நல்லாவா இருக்கு? அப்படி பார்க்கறது தான் சூப்பரா இருக்கும். சீக்கிரமா படம் முடிஞ்சிரும். படமா? படம் மாதிரி நினச்சிதான் பார்க்க போலையே இந்த அக்கா. சரியான வியவஸ்தை கிட்ட அக்காவா இருக்கும் போல. சரி நம்மளும் போய் பார்ப்போம். இவ்வளவு வேகமா உடனே என்னால வர முடியாது. ஐயோ நீங்க என்ன திடீர்னு மடியில படுத்துட்டீங்க, யாராவது பார்த்து தப்பா நினைப்பாவ. ஏன் எனக்கு உரிமை இல்லையா? ஏங்க நேத்து காதல சொல்லிட்டு இன்னைக்கு மடியில படுக்கீங்க, இது கொஞ்சம் அது சரியா இருக்கா? தப்பா நினைக்காத ஜான்சி, உன்னை ஒரு அம்மா மாதிரி நினைச்சிட்டு தான் படுத்திருக்கேன். என் கதை உனக்கு தெரியாதோ? எனக்கு தனியாக காதல் கதையும் இருக்கு, பர்சனல் கதையும் இருக்கு. காதல் கதை வேண்டாம், பர்சனல் கதையை வேணா சொல்றேன். ஏங்க எனக்கு எந்த கதையும் வேண்டாம் மில்ட்ரி. எனக்கு இப்போ உங்களை வச்சு இருக்கிறத வச்சு எனக்கு பிடிச்சிருக்கு பார்த்துடுங்க. எனக்கு பழைய கால கதைலாம் வேண்டாம். இல்லை, எங்கள் பெரியம்மா சொல்லியிருப்பாங்களே, எங்கள் அம்மா அப்பாலாம் சின்ன வயசுலேயே செத்து போயிட்டாங்க, அதனால பெருசாக அன்பு கிடைக்கல, அப்படி இப்படின்னு வளர்ந்து மிலிட்ரிக்கு ஓடிட்டேன். கவலைப்படாதீங்க, இனிமேல் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருப்போம். அதான் எனக்கும் ஆசை. பாபு அண்ணன் நெட்ட வெளி மங்கில எவ்வளோ சந்தோஷமா சண்டை போட்டாலும் அவங்களை பார்க்கறதுக்கு அந்த ஜோடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளும் அதே மாதிரி இருக்கணும். ஏக்கா கேட்டுக்கிடுங்க, எங்க ஜோடி ரொம்ப பிடிக்குமாம என் குழந்தைனா இருக்கு. ரசனை இல்லாத மனசன். உங்களுக்கு பொறாம. அத்தை பாட்டி முட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்க, நான் கிளம்பட்டுமா? உன் மாமியாருக்கு வர வேலையில எந்த நேரமும் முட்டை முட்டை முட்டை. ஒரு 50 முட்டை வாங்கி வைக்க வேண்டியதானே? டெய்லி இந்த பிள்ளைய முட்டை வாங்க அனுப்பணுமோ? அதானே. இனிமே நீலாம் கடைக்கு போக வேண்டாம் சரியா? நானே எல்லாம் வாங்கிட்டு வரேன். உன்னை சொன்னாங்கன்னா நீ என்கிட்ட வந்து சொல்லு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம ஊர்ல கடைக்கு போற எனக்கு என்ன பயம்? ஒரு பயமும் இல்லை. சரி, அப்படி கிளம்புதியா? ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்க. பேசலாம் கூப்பிடல, லவ் பண்ண தான் கூப்பிட்ட, பண்ணியாச்சு, கிளம்பு. ஓ இதுக்கு பேர் தான் லவ் பண்றது? எனக்கு இது தெரியாத. சரி சரி, போயிட்டு வா. சரி போயிட்டாரே. எதுக்கு பிறந்த லவ் பண்றதா எனக்கும் தெரியாதே. எனக்கும் தெரியாது. நானும் பாபு லவ் பண்ணும்போது கடலை மிட்டாய் வாங்கிட்டு வாங்க, மிச்சர் வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு பேர் தான் லவ் பண்றது போல. நான் போயிட்டு வரேன். இன்னைக்கு உங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப புது வித அனுபவமா சந்தோஷமா இருந்தது. சீக்கிரமா அத்தை பாட்டிட்ட சொல்லணும், இல்லைன்னா அதுக்காக தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டுனா என் மேல ரொம்ப வருத்தப்படும். நானே ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்றேன் சரியா? சரி. அப்போ கூடிய சீக்கிரம் எங்க வீட்டுல ஒரு கல்யாண காட்சி நடக்க போகுது. ஆமா.